கிறிஸ்மஸ் நாள்ல ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನದಲ್ಲಿ வந்தவங்க யாவருக்கும் ಬಂದಿದ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯೇಸುವಿನ ನಾಮத்தினால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வாழ்த்துக்கள். ಪ್ರೀತಿ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. எல்லாருக்கும் ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ மேரி கிறிஸ்மஸ். ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್. இயேசுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். ದೇವರ ವಾಕ್ಯದ ಕಡೆ ಗಮನಿಸೋಣ. நேரம் இல்ல, ಸಮಯ ಇಲ್ಲ. தொடர்ந்து சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ப்ரோக்ராம் இருக்கு. ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ಮಕ್ಕಳ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇದೆ. அதுக்கப்புறம் ஸ்தான ஆராதனை ஒண்ணு இருக்கு. ಸ್ನಾನ ಆರಾಧನೆ ಒಂದಿದೆ. ಅದರಿಂದ நேரத்தை கருதி ಸಮಯವನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ಅಪ್ಪகிட்ட சொல்லிட்டேன். ಅಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿದೆ 11 மணிக்கெல்லாம் அவங்க செய்தி முடிச்சிடுவாங்க. 11 ಗಂಟೆಗೆಲ್ಲ ಮುಗಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. கொஞ்ச நேரம் ಸ್ವಲ್ಪ ಸಮಯ வார்த்தை, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ மூத்த ஊழியக்காரர், ಹಿರಿಯ ಸೇವಕರು நம்ம மத்தியில கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು கரங்களை தட்டி நம்ம அவர்களை வரவேற்போம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ அல்லேலூயா, அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற விசுவாச குடும்பங்களுக்கும் மற்ற யாவருக்கும், சிறியோர் பெரியோர் யாவருக்கும், ಕೂಡಿ ಬಂದಂತ ಕುಟುಂಬದವರಿಗೆ ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲರಿಗೂ கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ನಾಮದಿಂದ அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கிறிஸ்மஸ் வாழ்த்துதலையும் ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸ್ವಾಗತವನ್ನ ವಂದನೆಯையும் ವಂದನೆಯನ್ನ மகிழ்ச்சியோடு ಸಂತೋಷದೊಂದಿಗೆ தெரிவித்துக் கொள்கிறேன். ನಾನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த நாளிலும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட பாகம் ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಂತ ತೆಗೆದುಕೊಂಡ ಭಾಗ್ಯ ಯೆಶಾಯ 9 அதிகாரம் ಯೆಶಾಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6 ವಚನ 9:6. 9:6. ಬಹುಜ್ಞ ಮೇಲಿರುವುದು ದೇವರು ನಿತ್ಯನಾದ ತಂದೆ ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು ಎಂಬುವ ಅವರ ಹೆಸರು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் கவனமாயிருங்கள். ಗಮನವಾಗಿರ್ರಿ. இவ்வுலகத்தில் ಈ ಲೋಕದಲ್ಲಿ எந்த ஒரு மனிதனுடைய பிறந்த நாளும், ಒಂದು ಮನುಷ್ಯನ ಹುಟ್ಟಿದ ದಿನ உலகத்தில் எத்தனை ஜாதிகள் உண்டோ, ಎಷ್ಟು ಜನಾಂಗಗಳಿದ್ದಾರೋ, எத்தனை கண்டங்கள் உண்டோ, ಎಷ್ಟು ಖಂಡಗಳಿದೆಯೋ, எத்தனை தீவுகள் உண்டோ, ಎಷ್ಟು ತೀವುಗಳಿದೆಯೋ, எத்தனை தேசங்கள் உண்டோ, ದೇಶಗಳಿದೆಯೋ, எத்தனை யூனியன் பிரதேசங்கள், ಎಷ್ಟು ಯೂನಿಯನ್ ಪ್ರದೇಶಗಳು, மலை பிரதேசங்கள், ಮಲೆ ಪ್ರದೇಶಗಳಿದೆಯೋ, அத்தனை இனத்திலும், ಅಷ್ಟು ಜನರಲ್ಲಿಯೋ, அத்தனை இடங்களிலும், ಅಷ್ಟು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೋ, எல்லா மொழிகளிலும், ಎಲ್ಲ ಭಾಷೆಗಳಲ್ಲಿಯೋ, எல்லா ಎಲ್ಲ கலாச்சாரங்களிலும் ಕಲಾಚಾರಗಳಲ್ಲಿಯೋ ஒரு நாமம் மட்டும் பிறந்த நாள் உலகம் முழுவதும் ಒಂದು கொண்டாடப்படுகிறது. ನಾಮ ಮಾತ್ರ ಲೋಕವೆಲ್ಲ ಕೊಂಡಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. இதுதான் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை. ಅದೇ ಕ್ರಿಸ್ಮಸ್ அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேற எந்த நாமத்திற்கும் இந்த மகிமையை கொடுக்க மாட்டார். ಯಾವ ನಾಮಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நமது மத்தியிலே ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ இந்த நாளை ஆராதிக்கும்படி நமக்கும் ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கிறார். ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜೀವ ಬಲವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. ಅವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால இந்த நாளிலே ಈ ದಿನದಲ್ಲಿ நாம் கூடி இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ನಾವು ಕೂಡಿರುವುದು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்திய தேசத்தினுடைய ಇಂಡಿಯ ದೇಶದ முதல் ஜனாதிபதி ಮೊದಲ ಜನಾಧಿಪತಿಯು யாரை சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதல் ஜனாதிபதி ಮೊದಲ ಜನಾಧಿಪತಿ ராஜேந்திர ರಾಜೇಂದ್ರ பிரசாத். ಪ್ರಸಾದ್. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சவுத் இந்தியன். ಸೌತ್ ಇಂಡಿಯಾ. அல்லேலூயா. இந்த ராஜேந்திர பிரசாத் ಈ ರಾಜೇಂದ್ರ ಪ್ರಸಾದ್ ಅವರು ஜனாதிபதியான அந்த ஆண்டில் ಜನಾಧಿಪತಿಯಾದ ಆ ದಿನದಲ್ಲಿ ಅವರು கிறிஸ்துமஸ் நாள் வந்தது. ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನವು ಬಂದಿತ್ತು. அப்பொழுது ಆಗ அவரிடத்தில் கேட்டார்கள், ಅವರ ಬಳಿಲಿ ಕೇಳಿದರು, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನದಲ್ಲಿ இந்திய மக்களுக்காய், ಈ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ, இந்திய தேசத்தின் சார்பாக உலக மக்களுக்காய் ಭಾರತ ಸಾರ್ವಾಗಿ ಲೋಕದ ಭಾರತ ದೇಶ ಮೊದಲ ಜನಾಧಿಪತಿ என்ன வாழ்த்துதல் சொல்ல ಯಾವ போகிறீர்கள் ಸುಭಾಷಣೆ ಹೇಳಕ್ಕಿದ್ದೀರಾ என்று கேட்டார்கள். ಎಂದು ಕೇಳಿದರು. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை, ಅವಾಗ ಅವರು ಹೇಳಿದಂತ ಮಾತು, தேவன் மனிதனானார். ಮನುಷ್ಯರಾದ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் மனிதனானார். ಮನುಷ್ಯರಾದ.
மனிதன் ಮನುಷ್ಯನು தேவனாக ದೇವ. அல்லேலூயா. Hallelujah. தேவன் மனுஷனானார், ದೇವರು ಮನುಷ್ಯರಾದರು மனுஷன் ಮನುಷ್ಯನು தெய்வமாய் மாற, ದೇವರಾಗಿ ಬದಲಾಗಿ தேவனிடத்தில் சேர்க்கப்பட ದೇವರ ಮೇಲೆ என்ற ಸೇರಿಕೊಂಡರು வார்த்தையை ಎಂಬ ಮಾತನ್ನು அவர் ಆಂಗ್ಲத்தில் சொன்னார். ಅವರು ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದರು. உலகம் முழுவதும் அது பிரசுரிக்கப்பட்டது. ಲೋಕಪೂರ್ತಿ ಪ್ರಸ್ತಾವಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அது மெய்யான வார்த்தை. ಅದು ನಿಜವಾದ ಮಾತು. அல்லேலூயா. Hallelujah. ஆதலால் ಆದ್ದರಿಂದಾಗಿ அவருடைய வார்த்தையின்படியே ಅವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ இந்திய மக்கள் ಈ ಭಾರತ ದೇಶ ಮಕ್ಕಳು இயேசு மனிதனானதனால், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮನುಷ್ಯನಾದ್ರಿಂದಾಗಿ இந்திய மக்களுடைய ஒவ்வொரு ஆத்மாவும், ಭಾರತ ದೇಶ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳ ಆತ್ಮಗಳು, ஒவ்வொரு மனிதனும் ಒಂದೊಂದು ಮನುಷ್ಯನು இயேசுவை போல மாற ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ಬದಲಾಗಲಿಕ್ಕೆ கர்த்தர் இந்த நாளிலே, ದೇವರ ಈ ದಿನದಲ್ಲಿ இந்த 25வது ஆண்டின் 25ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ கிறிஸ்துமஸ் நாளிலே ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನದಲ್ಲಿ உதவி செய்வாராக. ಸಹಾಯ ಮಾಡುವರಾಗಿ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நாம் ரட்சிக்கப்பட்டது போல ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ நாம் பெற்ற இன்பம், ನಾವು ಪಟ್ಟಂತ ಒಳ್ಳೆಯ ಕೃಪೆ பெற வையகம் ಬೇರೆಯವರಿಗೂ இந்த உலகம் முழுவதும் அனுபவிக்க, ಈ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ, இந்த தேசம் முழுவதும் அனுபவிக்க, ದೇಶ ಪೂರ್ತಿ ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ, இந்தியாவின் தெற்கிலும் வடக்கிலும், ಈ ಭಾರತ ದೇಶದ ಪೂರ್ವದಲ್ಲೂ ಪಶ್ಚಿಮದಲ್ಲೂ கிழக்கிலும் மேற்கிலும், ಎಲ್ಲಾ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿಯೂ, எல்லா மொழிகளிலும், ಎಲ್ಲಾ ಭಾಷೆಗಳಲ್ಲಿಯೂ, எல்லா கலாச்சாரங்களிலும் ಎಲ್ಲಾ ಕಲಾಚಾರಗಳಲ್ಲಿಯೂ கிறிஸ்து மகிமைப்படும்படியா ಕ್ರಿಸ್ತನ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿಕ್ಕೆ நாம் பிரயாசப்படுவோம், ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಡುವೆವು, பிரார்த்திப்போம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. இந்த வாழ்த்துதலை ಈ ಶುಭಾಶಯ நம் தேசத்தின் மக்களுக்கு ನಮ್ಮ ದೇಶದ ಮಕ್ಕಳಿಗೆ சந்தோஷத்தோடு ಸಂತೋಷದಿಂದ பகிர்ந்து கொள்வோம். ಹಂಚಿಕೊಳ್ಳೋಣ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இது ஒரு மதத்தாருக்காக இயேசு பிறக்கவில்லை, ಇದು ಒಂದು ಧರ್ಮದವರಿಗೆ ಮಾತ್ರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஒரு ಹುಟ್ಟಲಿಲ್ಲ, இனத்தாருக்காக இயேசು பிறக்கவில்லை. ಒಂದು ಜಾತಿಯವರಿಗೆ ಮಾತ್ರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. சகல மனிதர்களும் ಸಕಲ ಮನುಷ್ಯರು இயேசுவை அறியும்படியா, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಿಳಿಯುವ அவர் ಪ್ರಕಾರವಾಗಿ, ரட்சிக்கப்படும்படியா, ಅವರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಕ್ಕೆ, அவர் நித்திய ஜீவனை தரும்படியா, ಅವರ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, அவரை விசுவாசிக்கும்படியா, ಅವರನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವಂತೆ அவர் உலகத்தில் பிறந்தார். ಅವರ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು. அல்லேலூயா. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಿದೆ, காலம் நிறைவேறின போது ಕಾಲವು ನೆರವೇರಿದಾಗ அவர் ஸ்திரீயின் வித்தாய் இந்த பூமிக்கு வந்தார். ಆ ಸ್ತ್ರೀನ ಒಂದು ವಿಚಿತ್ರ ಮುಖ ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದರು. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எபிரேயர் ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ம் அதிகாரம், 2ನೇ ಅಧ್ಯಾಯ, சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்கள். ಬೇಗ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. 14, 15, 16 14, 15, 16 நான் வாசிக்கிறேன். ம். ಆತನು ಅವರಿಗೆ ಆತನು ಹ್ಮ್. ತನ್ನ ಮರಣದಿಂದಲೇ ಮರಣಾಧಿಕಾರವನ್ನು ಅಂದರೆ ಹೋದದ್ದು, ಮರಣಭಯದ ಜೊತೆಯಿಂದ ರಾಜರೊಳಗಿದ್ದವರನ್ನು ಬಿಟ್ಟುಕೊಟ್ಟು ಅವರಂತೆ ರಕ್ತ ಮಾಂಸಧಾರಿಯಾದನು. ಆತನು ದೇವದೂತರನ್ನು ನುಗ್ಗಿದವನೆಂದು ಬರೆದಿಲ್ಲ, ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಯನ್ನು ಬೇಡಿದನಷ್ಟೇ. ಆದ್ದರಿಂದ ಆತನು ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ತನ್ನ ಸಹೋದರರಿಗೆ ಸಮಾನನಾಗಬೇಕಾಗಿ ಬಂತು. ஆமென். போதும். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இந்த வசனத்தை நீங்கள் குறித்து கொண்டு வீட்டுல போய் படிங்க. ಈ ವಾಕ್ಯನ ಗುರುತು ಮಾಡಿಕೊಂಡು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ. ஆதலால் ಆದ್ದರಿಂದಾಗಿ பிள்ளைகள் ಮಕ್ಕಳು யாரு? ಯಾರು? உங்களுடைய பிள்ளைகள் ನಿಮ್ಮ யாரு? ಮಕ್ಕಳು ಯಾರು? 2 பேர், 3 பேர். 2, 3, 4 ಜನ. இயேசுவினுடைய பிள்ளைகள் எத்தனை ಯೇಸು பேர்? ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ಜನ? உலகத்தில் உள்ள ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ 800 கோடி மக்களும் இயேசுவினுடைய ಆ பிள்ளைகள். 800 ಕೋಟಿ ಮಕ್ಕಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳೇ. அல்லேலூயா. Hallelujah. வேற யாராலையும் இதை சொல்ல முடியாது. ಯಾರೆಂದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இயேசு பிறந்த போதுதான் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟಾಗಲೇ இவ்வுலகத்தை ಈ ಲೋಕದ கிறிஸ்துவுக்கு முன்பு என்றும் ಆ ಕ್ರೈಸ್ತನ ನಂತರವೆಂದು, கிறிஸ்துவுக்கு பின்பு என்றும் ಕ್ರೈಸ್ತನ பிரித்தார்கள். ಹಿಂದೆ ಅಂತೇಳಿ ವಿಭಾಗಿಸಲಾಯಿತು. இவ்வுலகத்தில் ಈ ಲೋಕದಲ್ಲಿ எந்த அவதாரமும் ಯಾವ ಅವತಾರವು, தத்துவ மேதைகளும் ತತ್ವ ಮೇಧಗಳು பிறந்த போதும் ಹುಟ್ಟಿದಾಗಲೂ இப்படி உலக சரித்திரம் பிரிக்கப்படவில்லை. ಈ ಲೋಕದ ಚರಿತ್ರೆ Hallelujah. ವಿಭಾಗಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. கிறிஸ்துவுக்கு முன்பு ಕ್ರಿಸ್ತನ ನಂತರ 4000 ஆண்டுகள், 4000 ವರ್ಷ, கிறிஸ்துவுக்கு பின்பு ಕ್ರಿಸ್ತನ ನಂತರ 3000 ஆண்டுகள், 3000 ವರ್ಷ, மொத்தம் 7000 ஆண்டுகள் தான் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಒಟ್ಟು 7000 ವರ್ಷಗಳೇ ಭೂಮಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இதிலே ಇದರಲ್ಲಿ 4000 முடிந்த போது 4000 ಮುಗಿದಾಗಲೇ அல்லேலூயா, Hallelujah. இயேசு பிறந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಿದನು. அதுக்கு
முன்பு கிமு, ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ, அதுக்கு பின்பு கிபி. ಅದಕ್ಕೆ ನಂತರ ಕೀಪಿ ಅಂತ ಬರ್ತದೆ. இயேசு எனக்கு வேண்டாம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನನಗೆ ಬೇಡ, இயேசுவை எனக்கு தெரியாது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, அவர் மத தலைவர், ಅವರು ಒಂದು ಧರ್ಮದ ಯಜಮಾನರು, அவர் தெய்வம் அல்ல, ಅವರು ದೇವರಲ್ಲ. நீங்கள் என்ன என்று மனிதர்கள் சொன்னாலும், ಈ ಮನುಷ್ಯರು ಏನೇ ಹೇಳಿದರುವೆ, புஸ்தகங்கள் எழுதினாலும், ಪುಸ್ತಕಗಳು ಬರೆದರುವೆ, மனிதன் ಆ ಮನುಷ್ಯನು கிபி ಆ ಕ್ರಿಸ್ತನ ನಂತರ, கிறிஸ்துவுக்கு பின்பு பிறந்தவன் என்றுதான் சரித்திரம் சொல்லும். ಕ್ರಿಸ್ತನ ನಂತರ ಹುಟ್ಟಿದ Hallelujah. ಚರಿತ್ರೆ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. எந்த தலைவருக்கும் இந்த மதிப்பு கிடையாது. ಯಾವ ಯಜಮಾನರಿಗೆ ಈ நீங்கள் ஆராதிக்கிற இயேசுவுக்கு மட்டும் இந்த தகுதி உண்டு. ನೀವು ಆರಾಧಿಸುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮಾತ್ರವೇ ಈ ಗೌರವ அதனால் ಉಂಟು. உங்களையும் ಆದ್ರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು இந்த தேசத்தில் ಈ ದೇಶದಲ್ಲಿ தகுதி உள்ள மனிதனாக, ಅರ್ಹತೆ ಉಳ್ಳ ஒரு ಮನುಷ್ಯನಾಗಿ, ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாக ಆಶೀರ್ವದಿಸಿದ ಸಂತತಿಯಾಗಿ இயேசுவால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, உங்களை உயர்த்த முடியும். ನಿಮ್ಮನ್ನು ಎಚ್ಚಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. இயேசு உயர்த்தம்படி முடியுதா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ತಲೆ ಎಚ್ಚರಿಸುವಾಗಲೇ ஆசீர்வதிக்கப்படுகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆಸ್ವಾದಿಸುವಗಳಿಗೆ இந்த பூமிக்கு மனிதனாய் ಈ வந்தார். ಭೂಮಿಗೆ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದರು. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದಾಗಿ பிள்ளைகளாகிய நாம் ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನಾವು ಮಾಂಸವು, ರಕ್ತವು, எலும்புகளும் உள்ளவர்களாய் ಮೂಳೆಗಳು ಉಳ್ಳವರಾಗಿ இருந்தபடியினால் ಇದ್ದರಿಂದಾಗಿನೇ ಅವರು ಮಾಂಸವು, ரத்தமும் ರಕ್ತವು, எலும்பும் உள்ளவராய் ಮೂಳೆ ಉಳ್ಳಗಳಾಗಿ பூமிக்கு மனிதனாய் அவதரித்தார். ಭೂಮಿಗೆ ಮನುಷ್ಯನಾಗಿ ಅವತರಿಸಿದರು. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. இன்னொரு காரணம், ಇದೊಂದು ಕಾರಣ, மரண பயத்தினால் ಮರಣ ಭಯದಿಂದಾಗಿ நாம் அடிமைப்பட்டு இருந்த ஜனங்களை ನಾವು ಅಧೀನದಲ್ಲಿದ್ದ ಜನರನ್ನ மீட்கும்படியா ರಕ್ಷಿಸುವಂತೆ இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದಾಗಿ ನಾವು இந்த இயேசுவை ஆராதிக்க ಈ ಯೇಸುವನ್ನು ಆರಾಧಿಸಲಿಕ್ಕೆ பெற்றிருக்கிறோம். ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ. ಮೊದಲನೇದಾಗಿ நம்மில் ஒருவரை போலானா ಒಬ್ಬರ ಹಾಗೆ ಆದರೆ, Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. ಆದಾಮನು, வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಿದೆ 3ாம் அதிகாரத்தில் 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நம்மில் ஒருவனை போலானா, ನಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಹಾಗೆ அவனை ಬದಲಾವಣೆ, தோட்டத்துக்கு வெளியே ಅವನ துரத்தபடி ತೋಟದ ಹೊರಗಡೆ ಓಡಿಸುವಂತೆ தேவன் கட்டளையிட்டார். ದೇವರು ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. இப்பொழுதோ ಈವಾಗಲೂ ಅವರು நம்மில் ஒருவரை போல அவர் மாறினார். ನಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬರಂತೆ ಅವರು ಬದಲಾದರು. அங்கே சொல்கிறார், ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, பிதா, ಪಿತಾವು, குமாரன், ಕುಮಾರನು, பரிசுத்த ಪರಿಶುದ್ಧ ஆவியானவர் ಆತ್ಮನವರು ನಮ್ಮಲ್ಲಿ ஒருவனை போல ನಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಹಾಗೆ ஆதாம் மாறிவிட்டார். ಆದಾಮ ಬದಲಾದರು. அப்படி என்று சொல்லுகிறார். ಹಾಗಂತ ಹೇಳ್ತಿದೆ. இப்பொழுது நம்மளை பார்த்து ಇವಾಗ ನಮ್ಮನ್ನು தேவன் சொல்லுகிற ದೇವರು ಹೇಳುತ್ತಿದೆ, வார்த்தை என்ன? ವಾಕ್ಯವೇನು? ನಾವು அவரை போல ಅವರ ಹಾಗೆ ಬದಲಾಗಲಿಕ್ಕೆ, ಹಾಲೆಲೂಯಾ, அவர் நம்மில் ஒருவரை போல மாறினார். ಅವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಹಾಗೆ ಬದಲಾಗಿದ್ದಾರೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ಹಾಲೆಲೂಯಾ. அவன் துரத்தப்பட்டான். ಅವನು ಓಡಿಸಲಿக்கப்பಟ್ಟನು. தேவ சமூகத்தை விட்டு வெளியே போனான். ದೇವರ ಸಮ್ಮುಖ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋದರು. சமாதானத்தை இழந்தான். ಸಮಾಧಾನವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. சந்தோஷத்தை இழந்தான். ಸಂತೋಷವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. அன்பை இழந்தான். ಪ್ರೀತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. சகோதர சிநேகத்தை இழந்தான். ಕಳೆದುಕೊಂಡರು. ஐஸ்வர்யத்தை இழந்தான். ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. ஆயுசை இழந்தான். ಆಯುಷ್ಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. ஆதலால் ಆದ್ದರಿಂದಾಗಿ தேவன் இழந்ததை திரும்ப தரும்படியா ದೇವರು ಕಳೆದುಕೊಂಡು ಪುನಃ ಕೊಡಲಿಕ್ಕೆ உலகத்தில் மனித அவதாரமாய் பிறந்த நாள் ಲೋಕದಲ್ಲಿ இந்த நாள். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯ Hallelujah. ದಿನವೇ ಈ ದಿನ. Hallelujah. ಆದರಿಂದಾಗಿ அவர் நம்மில் ஒருவரை போல ಅವರು ನಮ್ಮಲ್ಲೊಬ್ಬರಾಗಿದ್ದಾರೆ. அடுத்ததாக ನಂತರ ஏன் ஆனால் ಯಾಕೆ ಆದರು? மரண பயத்தினால் ಮರಣ ಭಯದಿಂದ அடிமைகளாய் இருந்த ಅಧೀನತ್ವದಲ್ಲಿದ್ದ நம்மளை மரணத்திலிருந்து மீட்கும்படியா ನಮ್ಮನ್ನು ಮರಣದಿಂದ ರಕ್ಷಿಸುವಂತೆ இயேசு மனித அவதாரமாய் வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮನುಷ್ಯ ಅವತಾರ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. மரண பயம் ಮರಣ ಭಯವು யாவரையும் பற்றி கொண்டு இருக்கிறது. ಯಾರನ್ನೂ ಆಪಿಕೊಂಡಿದೆ. இதில் விடுதலையாக ಇದರಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ. இயேசுவின் நாமம் மட்டுமே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮ ಮಾತ್ರ மரணத்தை ஜெயித்தது. ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. அடுத்ததாக ನಂತರ அவர் ಅವರು நமக்காக
மரிக்கும்படியாய் வந்தார். ನಮಗೋಸ್ಕರ ಮರಣ ಹೊಂದುವಂತೆ ಬಂದರು. முதலாவது ಮೊದಲನೇದು நம்மில் ஒருவரை போலானால், ನಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಹಾಗೆ ಆದರು. அடுத்ததாக ನಂತರ மரணத்திலிருந்து நம்மளை விடுதலையாகும்படியாய் வந்தார். ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದರು. அடுத்ததாக ನಂತರ அவர் நமக்காக ಅವರು ನಮಗಾಗಿ மரிக்கும்படியாய் வந்தார். ಅವರು ಸಾಯುವಂತೆ ಬಂದರು. நான் மரிக்க வேண்டிய இடத்தில், ನಾನು ಸಾಯಬೇಕಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, அவர் நமக்கு பதிலாய் மரித்தார். ಅವರು ನಮಗೆ ಬದಲಾಗಿ ಸತ್ತರು. ನಮಗೆ ಬದಲಾಗಿ ಅವರು ಬಂದರು. நமக்கு பதில், ನಮಗೆ ಬದಲಾಗಿ. அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஒருவன் பாவம் செய்தால் ಒಬ್ಬನು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದರೆ அவன் ஆடையோ மாடையோ கொண்டு போய் ಅವನು ಒಂದು ಕುರಿಯೋ ಮರಿಯೋ ತೆಗೆದುಕೊಂಡು பலி ಹೋಗಿ செலுத்த வேண்டும். ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. அது மரித்து ரத்தம் சிந்தும் ಅದು போது ಸತ್ತು ರಕ್ತ ಸುರಿಸುವ அது அவனுடைய பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்தது. ಅದು ಅವನ ಪಾಪದ ನಿವರ್ತಿಸಲ್ಪಟ್ಟಿತು. நியாய பிரமாணம் சொல்லிட்டு, ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಹೇಳಿತು. ஆனால் ಆದರೆ நம் இயேசு கிறிஸ்துவோ ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஆட்டினுடைய ரத்தத்தினாலோ ಕುರಿಮರಿ ರಕ್ತದಿಂದಲೂ பிற ரத்தத்தினால நம்மளை மீட்காமல் ಬೇರೆ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸದೆ தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தால் ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಮಾರನ நம்மளை ರಕ್ತದಿಂದ மீட்கும்படியா ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತೆ அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, நமக்காக நமக்கு இந்த மரிக்கும்படி ரத்தம் சிந்தும்படி பிறந்தார். ನಮಗಾಗಿ ಸಾಯುವಂತೆ அல்லேலூயா, ರಕ್ಷಿಸಿದರು. ಹಾಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நீங்க இதை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ಇದನ್ನು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ உங்களுக்கு பதிலாக இயேசு ನಿಮಗೆ ಬದಲಾಗಿ ಯೇಸು மரித்திருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் ಮನುಷ್ಯನ ಆಯುಷ್ಯ 70 வயது 80 ವರ್ಷ குறைந்தது. ಹೊರತಾಗಿದೆ 70 ವರ್ಷ அல்லேலூயா, கூடியது ಸೇರಿ ಕೂಡ ಹೆಚ್ಚಾಗಿದ್ದು ಅಬ್ಬೋ ಹೆಚ್ಚಾಗಿರುವುದು 120 வரைக்கும் கூட வாழலாம். 120 ತನಕ ಜೀವಿಸಬಹುದು. அதுக்கு அதிகமாகவும் வாழலாம். ಅದಕ್ಕೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಜೀವಿಸಬಹುದು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. குறைந்தபட்சம் ಅದು ಸ್ವಲ್ಪ ಹೆಚ್ಚಿಕೊಂಡು 70 வயது வரைக்கும் வாழும்படியா 70 ವರ್ಷಗಳ ತನಕ அவருடைய ಜೀವಿಸಬಹುದು. மரணம் ಅವರ ಮರಣವು நமக்கு ಇನ್ಶೂರೆನ್ಸ್, ನಮಗೆ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಆಗಿದೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அது பாதுகாப்பு பெட்டகமாய் ಅದು இருக்கிறது. ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವಂತ ಒಂದು ಪಟ್ಟಿಗೆ ಇದೆ. ವಿಶ್ವಾಸಿಸಿದರೆ தேவனுடைய மகிமையை ನೀನು காண்பார். ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವೆ. எத்தனையோ மரணத்திலிருந்து என்னை மீட்டவர், ಎಷ್ಟೋ ಮರಣದ ನಮ್ಮನ್ನು உங்களை ರಕ್ಷಿಸಿದವರು, மீட்டெடுத்தவர், ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದವರು, இனியும் மீட்கும்படி ಇನ್ನೂ ನಮ್ಮನ್ನು அவருடைய ರಕ್ಷಿಸಿದೆ. மரணமே உதவி ಅವರ செய்கிறது. ಮರಣವೇ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. ಹಾಲೆಲೂಯಾ. உங்களுக்கு வர வேண்டிய மரணம் ನಿಮಗೆ ಬರಲಿರುವಂತ ಮರಣವು இயேசுவின் மரணத்தினால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣದಿಂದ தோல்வி அடைகிறது. ಸೋತು ಹೋಗಿದೆ. மரணத்தை மரணத்தால் ஜெயித்தார். ಮರಣವನ್ನು ಮರಣದಿಂದಲೇ ಜಯಿಸಿದವರು, சாவை சாவால் ஜெயித்தவர். ಸಾವನ್ನು ಸಾವಿನಿಂದಲೇ ಜಯಿಸಿದವರು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆதலால் ಆದ್ದರಿಂದಾಗಿ நமக்காக அவர் மரிக்க பிறந்தார். ನಮಗಾಗಿ ಅವರು ಸಾಯಲಿಕ್ಕೆ அடுத்ததாக ನಂತರ விடுவிக்கும்படியாய் பிறந்தார். ಬಿಡಿಸುವಂತೆ ಹುಟ್ಟಿದರು. இயேசು என்பதற்கு ಯೇಸು ಎಂಬುದಕ್ಕೆ விடுவிக்கிறவர் என்ற அர்த்தம். ಬಿಡಿಸುವವರು ಎಂಬ ಅರ್ಥವಾಗಿದೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 சொல்லுகிறார், ಮತ್ತೇಯವರು ಸುವಾರ್ತೆ 7 இயேசு என்று பெயரிடுவாயாக. ಯೇಸು ಹೆಸರಿಡುವ ಅಂತ ಹೇಳಿ. அலெக்சாண்டர் பிறந்த போதோ, ಅಲೆಕ್ಸಾಂಡರ್ ಹುಟ್ಟಿದಾಗಲೂ, ஆபிரகாம் லிங்கன் பிறந்த போதோ, ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಕನ್ ಹುಟ್ಟಿದಾಗಲೂ, காந்தி பிறந்த போதோ, ಗಾಂಧಿ ಹುಟ್ಟಿದಾಗಲೂ, நீங்க பிறந்த போதோ, ನೀವು ಹುಟ್ಟಿದಾಗಲೂ உங்களுக்கு முன்பு பெயர் இடப்படும்படி ನಿಮಗೆ சொல்லப்படவில்லை. ಮುಂಚೆನೆ ಹೆಸರಿಡುವಂತ ಹೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. பிறந்த 8வது நாள், ಹುಟ್ಟಿ 8ನೇ ದಿವಸ, 20வது நாள், 20ನೇ ದಿವಸ, ஒரு மாதம் கழித்து ಒಂದು தான் ತಿಂಗಳು, பெயர் ಒಂದು வச்சிருப்பார்கள். ತಿಂಗಳು ಕಳೆದ ನಂತರ அப்படித்தானே? ಹಾಗೆ ತಾನೆ, அதானே உண்மை. ಹಾಗೆ ತಾನೆ, ನಿಜ ತಾನೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆனா இயேசு பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹುಟ್ಟಿದ ಅನೇಕ ವರ್ಷಗಳ அல்லேலூயா ಮುಂಚಿತವಾಗಿದೆ பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. ಅವರು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பிறந்த போது ಹುಟ್ಟಿದಾಗ அவர் பிறப்பதற்கு முன்பೇ ಅವರು ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று ಅವರಿಗೆ ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರಿಡಬೇಕೆಂಬುದಾಗಿ மரியாளிடத்தில் சொல்லப்பட்டது. ಮರಿಯಾಳನ ಬಳಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತ್ತು. யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. ಯೋಸೇಫನಿಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. பிறப்பதற்கு முன்பே பெயரிடப்பட்டவர் ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ அவருடைய ಹೆಸರಿಡಲ್ಪಟ್ಟವರು எல்லா பெயர்களையும் அறிந்திருக்கிறார். ಎಲ್ಲಾ ಹೆಸರುಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದಾರೆ. ஞானி பிரசங்க 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், ಜ್ಞಾನಿಯು ಪ್ರಸಂಗ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே ಮನುಷ್ಯನು ಹುಟ್ಟಿದ ಮುಂಚಿತವಾಗಿನೇ பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ಹೆಸರು ಬಯಲಲ್ಪಟ್ಟಿದೆ. ಹಾಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நீங்கள் 87ஆம் சங்கீதத்தை படித்து ನೀವು பாருங்கள். 87ನೇ ಕೀರ್ತನೆ ಓದಿ ನೋಡಿರಿ. சியோனில் இன்னான் பிறப்பான் என்று தொகையிடப்பட்டிருக்கிறது. ಇಂಥವನದು ಹುಟ್ಟುತ್ತಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நீங்கள் தேவனுடைய
ನೀವು ದೇವರ திட்டத்தின்படிதான் ದೇವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರವಾಗಿ சீயோனாகிய சபையில் பிறந்திருக்கிறீர்கள். ದೇವರಾಗಿರುವ ಸಭೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிறந்த பிள்ளையை தாய் தகப்பன் காப்பாற்றுவது போல ಹುಟ್ಟಿದ ಮಗುನು ತಾಯಿ ತಂದೆ தேவ ಕಾಯುವ ಹಾಗೆ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದಿರುವ ನಿಮ್ಮನ್ನ தேவன் பிழைப்பூட்டி காப்பாற்றி ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬದುಕಿಸಿ ಕಾಪಾಡಿ நித்தியத்திலே சேர்க்கும் வரைக்கும் ನಿತ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಸುವ ತನಕ ஆபத்துக்கள் ಅನರ್ಥங்கள் ಆಪತ್ತುಗಳು ಅನರ್ಥಗಳು நாசங்கள் மோசங்கள் ನಾಶವು வந்தாலும் ಮೋಸಗಳು ಬಂದರುವೆ தேவன் உங்களை விடுவித்து ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ಕಾಯಲಿಕ್ಕೆ அவர் ಶಕ್ತರಾಗಿದ್ದಾನೆ. உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ಅವರು ನಿಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை துதியுங்கள். ಕರತಳಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. நம்மை விசுவாசிக்கிறவர்கள் ನಮ್ಮಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಸುವವರು அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் பிறந்தார். ಅವರು ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ ಹುಟ್ಟಿದರು. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ಅವರನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವವರು ஜோசியனை அல்ல, ಜ್ಯೋತಿಷರನ್ನಲ್ಲ, மனிதர்களை அல்ல. ಮನುಷ್ಯರನ್ನಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. தன் பிறந்த பூமியையும் மொழியையும் தேசத்தையும் கலாச்சாரத்தையும் அல்ல, ನಾವು ಹುಟ್ಟಿದ ದೇಶವು ಕಲಾಚಾರಗಳನ್ನು நாம் ಭಾಷೆಗಳನ್ನಲ್ಲ, பார்க்காத ஒரு இரட்சகரை ನಾವು ನೋಡದಿರುವ ಒಂದು ರಕ್ಷಕನ இந்த பிறந்த நாளில் ಈ ಹುಟ್ಟಿದ ದಿವಸದಲ್ಲಿ உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ಲೋಕ ಪೂರ್ತಿ ಆಚರಣೆ ಮಾಡುವಂತಹ 800 கோடி மக்கள் ஆராதிக்கிற இயேசு பிறந்த நாள். 800 ಕೋಟಿ ಮಕ್ಕಳು ಆರಾಧಿಸುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟಿದ ದಿನವಾಗಿದೆ. நீங்கள் விசுவாசிக்கிறபடியினால் ನೀವು ವಿಶ್ವಾಸಿಸುವಂತ ಪ್ರಕಾರವಾಗಿ விசுவாசித்தவளே ವಿಶ್ವಾಸಿಸಿದವರೇ நீ பாக்கியவான், ನೀನು ಭಾಗ್ಯವಂತನು, நீ ನೀನು ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವನು. உங்களை சபிக்க ஒருவனால முடியாது. ಶಪಿಸಲಿಕ್ಕೆ ಒಬ್ಬನಿಂದಲೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಿದೆ, தேவன் சபிக்காதவனை ದೇವರು ಶಪಿಸಿರುವವನ நான் சபிப்பது எப்படி? ನಾನು ಶಪಿಸುವುದು ಹೇಗೆ? கர்த்தர் வெறுக்காதவனை ದೇವರು ದ್ವೇಷಿಸದೇ ಇರುವವನ நான் வெறுப்பது எப்படி? ನಾನು ದ್ವೇಷಿಸುವುದು ಹೇಗೋ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி ஒரு ஜனம் உண்டானா ಹಾಗೆ ಒಂದು ಜನರು ಉಂಟಾದರೆ இயேசுவின் பிறப்பின்படியா ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟಿನ ನಂತರ அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் தான் ಅವರನ್ನು ವಿಶ್ವಾಸ ನೀವು ನಾವು அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வாருங்கள். ಅನೇಕರನ್ನು ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ತಂದಿರಿ. இயேசு விசுவாசிக்க தகுதி உள்ள நாம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಶ್ವಾಸ ಅರ್ಹತೆ ಉಳ್ಳಂತ ನಾಮವಾಗಿದೆ. அந்த நாமத்தை விசுவாசிக்கிறவனை ಆ ನಾಮವನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವವನ பெரிய ஜாதியாக்கி ದೊಡ್ಡ ಜಾತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ஆசீர்வதித்து ಆಶೀರ್ವದಿಸಿ பேரை பெருமைப்படுத்தி ಹೆಸರನ್ನು ಹೆಮ್ಮೆಗೊಳಿಸಿ அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கனப்படுத்தும் ಅವರನ್ನು ಗಣಪಡಿಸುತ್ತಾರೆ. ಅವರನ್ನು ஆசீர்வதிக்கிறவனை ಆಶೀರ್ವದಿಸುವವರನ್ನು ஆசீர்வதிப்பார். ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சபிக்கிறவனை ಶಪಿಸುವವರನ್ನ அவர் சபிப்பார். ಅವರು ಶಪಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதலால் ಆದ್ದರಿಂದಾಗಿ கர்த்தராகிய இயேசு ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நமக்காக பிறந்தார். ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவரை விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ಅವರನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವರು ನೀವು. அதனால் பூலோகம் எங்கும் போய் ಆದ್ದರಿಂದ ಭೂಲೋಕದಲ್ಲಿ இயேசு நமக்காக பிறந்ததையும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದ್ದ இயேசு உங்கள் சரீரத்திலும் குடும்பத்திலும் செய்த அற்புதங்களை ಯೇಸು ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲೂ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳನ್ನ மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ಮತ್ತೊಬ್ಬರೊಂದಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்ததாக ನಂತರ அவர் இரக்கமுள்ளவராய் ಅವರು பிறந்தார். ಕನಿಕರ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் இரக்கம் உள்ளவர். ಅವರು ಕನಿಕರ ಉಳ್ಳವರಾಗು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்கிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಿದೆ, அவர் நம்மேல் இரக்கம் ಅವರು உள்ளவராய் ನಮ್ಮ ಮೇಲೆ இருக்கிறார். ಕನಿಕರ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தன்னை தவறு செய்யும் போது ಮಕ್ಕಳು ತಪ್ಪು ಮಾಡುವಾಗ தன் மக்களுடைய பாவத்தை, ತಮ್ಮ ಮಕ್ಕಳ ಪಾಪವನ್ನ குற்றத்தை ತಪ್ಪನ್ನ தன் கணவனிடத்திலும் கூட ತನ್ನ சொல்லாமல் ಗಂಡನ ಬಳಿಯೂ ಸಹ ಹೇಳದೆ அதை மறைத்து ಅದನ್ನು ಬಚ್ಚಿಟ್ಟು அவரை தப்புவிக்கிற ಅವರನ್ನು ತಪ್ಪಿಸುವಂತಹ இரக்க குணம் உள்ள ஒரு தாயை போல ಆ ಕನಿಕರ ಉಳ್ಳ ಒಂದು அவர் ತಾಯಿಯಾಗಿ நமக்காக இரக்கம் ಅವರು பாராட்டுகிறார். ನಮಗೋಸ್ಕರ ಕನಿಕರನ್ನು ತೋರಿಸಿದ್ದಾರೆ. பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ಪಿತಾವಿನ ಬಳಿ ಮಾತನಾಡುವಂತ ಒಂದು ಕನಿಕರ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் இரக்கம் உள்ளவராய் ಅವರು இருக்கிறார். ಕನಿಕರ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದಾಗಿ யார் எனக்கு உதவி செய்வார்? ಯಾರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ, யார் என்னை விடுவிப்பார்? ಯಾರನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ, யார் என்னை மன்னிப்பார்? ಯಾರನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ, யார் என்னை தூக்கி விடுவார்? ಯಾರನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಬಿಡುತ್ತಾರೆ, யார் என்னை ஆசீர்வதிப்பார்? ಯಾರನ್ನು ಆಸ್ವಾದಿಸುತ್ತಾರೆ, யார் எனக்கு சமாதானம் தருவார்? ಯಾರನ್ನು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, இந்த நோயிலிருந்து யார் என்னை ಈ விடுவிப்பார் ನೋಯಿನಿಂದ ಯಾರನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். ಎಂದು ನೀವು ಭಯಪಡಬೇಡಿರಿ. நமக்காக ஒருவர் ನಮಗಾಗಿ பிறந்திருக்கிறார். ಒಬ್ಬರು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் நமக்கு இரக்கம் உள்ளவர், ಅವರು ನಮಗೆ ಕನಿಕರ நம்மை ಉಳ್ಳವರು, மன்னிக்கிறவர், ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುವವರು, நம்மளை விடுவிக்கிறவர், ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವವರಾಗಿ நமக்காக பிறந்தார். ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அன்றைக்கு பெத்லகேமில் பிறந்தார். ಅವತ್ತು ಬೆಥಲೆಹೇಮಿನಲ್ಲಿ அவர் மரித்து உயிர் தெழுந்த போது ಅವರು ಸತ್ತು ಜೀವನಕ್ಕೆ நம் ಬಂದಾಗ உள்ளத்தில், ನಮ್ಮ ಒಳಗಡೆ நம்மளுடைய இல்லத்தில், ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ நம்மளிடத்திலே அவர் ನಮ್ಮ பிறந்திருக்கிறார். ಮನೆಯಲ್ಲಿ ಅವರು
ದೇವರು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அதனால் தேவனால் பிறந்த இந்த வார்த்தைகள், ಆದ ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದ ಈ ಮಾತುಗಳು, வசனங்கள் ವಾಕ್ಯಗಳು உங்கள் குடும்பத்தில், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, உங்களுடைய தனிப்பட்ட ನಿಮ್ಮ ஜீவியத்தில், ವೈಯಕ್ತಿಕ ಜೀವನದಲ್ಲಿ, உங்களுடைய உயர்வில், ನಿಮ್ಮ ಮೇಲ್ವಿಗೆ, அல்லேலூயா, Hallelujah, அது வந்து உங்களுக்கு உதவி ಅದು செய்யும்படியாக ಬಂದು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தை புறப்படுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೊರಡುತ್ತಿದೆ. அல்லேலூயா. Hallelujah. அடுத்ததாக ನಂತರ சோதிக்கப்படுகிறவர்களுக்காக ಶೋಧಿಸಲ್ಪಡುವವರಿಗೋಸ್ಕರ அவர் பிறந்தார். ಅವರು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. Hallelujah. பாவத்தினால் சோதிக்கப்படுகிறார்கள். ಪಾಪದಿಂದ ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. அது பலவித போராட்டங்கள் ಅದು உண்டு. ಅನೇಕ ವಿಧ ಹೋರಾಟ ಉಂಟು. சோதிக்கப்படும் போது தற்கொலைக்கு நேராக போகிறார்கள். ಶೋಧಿಸಲ್ಪಡುವಾಗ ಸೀದಾ ಆತ್ಮಹತ್ಯೆಗೆ ஆனால் ನೇರವಾಗುತ್ತಾರೆ. வேதம் சொல்கிறது, ಆದರೆ ವೇದ ಹೇಳುತ್ತಿದೆ, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் ಶೋಧಿಸಲ್ಪಡುವವರಿಗೆ ಸಹಾಯ நம்முடைய ಮಾಡಲಿಕ್ಕೆ ದೇವರು கர்த்தராகிய ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. இயேசು உங்களோடு கூட ನಮ್ಮ ದೇವರು இருக்கிறார். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. ஆண்டவரே, இந்த சோதனையில் ದೇವರೇ, ಈ ಶೋಧನೆಯಲ್ಲಿ என்னையும், ನನ್ನನ್ನು, என் ನನ್ನ குடும்பத்தையும், ಕುಟುಂಬವನ್ನು, என் ನನ್ನ பிள்ளைகளையும் ಮಕ್ಕಳನ್ನು யார் காப்பாற்ற ಯಾರು முடியும்? ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ. யோபனுடைய ஜெபத்தை கேட்டவர், ಯೋಬನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದವರು, சோதனையில் ஜெயம் கொடுத்தவர், ಸೋದನೆಯಲ್ಲಿ ಜಯ ಕೊಟ್ಟವರು, ஆபிரகாமுடைய சோதனையில் ஜெயம் கொடுத்தவர், ಅಬ್ರಹಾಮನ ಸೋದನೆಯಲ್ಲಿ ಜಯ ಕೊಟ್ಟವರು, ஈசாக்கினுடைய சோதனையில் ஜெயம் கொடுத்தவர், ಇಸಾಕನ ಸೋದನೆಯಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟವರು, யாக்கோபினுடைய சகோதரனால் வந்த சோதனையில் ஜெயம் ಯಾಕೋಬನ கொடுத்தவர், ಸಹೋದರನಿಂದ ಬಂದ ಸೋದನೆಗೆ ಜಯ ಕೊಟ್ಟವರು, இஸ்ரவேல் ஜனங்களுடைய செங்கடலினால் வந்த போராட்டத்தில் ஜெயம் கொடுத்தவர், ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಕೆಂಪು ಸಮುದ್ರದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಕೊಟ್ಟ ಜಯಗಳು, இஸ்ரவேல் ஜனங்களை ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ பார்வோனின் பட்டயத்தில் ಫಾರೋನ ಪಟ್ಟಣದಿಂದ தப்புவித்து ತಪ್ಪಿಸಿ சோதனையில் ஜெயம் கொடுத்தவர் ಸೋದನೆಯಲ್ಲಿ ಜಯ ಕೊಟ್ಟವರು உங்களோடு கூட இருக்கிறார். ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. Hallelujah. சோதனையில், ಶೋಧನೆಯಲ್ಲಿ, சோதனை என்பது பரீட்சை. ಶೋಧನೆ ಎಂಬುದು ಪರೀಕ್ಷೆ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சோதனை என்பது என்ன? ಶೋಧನೆ ಎಂಬುದು ಯಾವುದು? ಪರೀಕ್ಷೆ. ಪರೀಕ್ಷೆ. அடுத்த ப்ரமோஷன். ಆ ನಂತರ ಮುಂದೆ சோதனை வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ಶೋಧನೆ ಬೇಡ, ನೀವು உங்களை ಭಯಪಡಬೇಕು. அடுத்த ஸ்டேஜுக்கு, ನಿಮ್ಮ ನಂತರ ಮುಂದೆ அடுத்த கட்டத்திற்கு, ಬೇರೆ ಒಂದು ಲೆವೆಲ್ಗೆ உயர்வுக்கு, ಮೇಲೆ ತರುವುದಕ್ಕೆ, தாழ்வுக்கல்ல, ಕೆಳಗಾಗಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರ, அதிலிருந்து ஒரு ஸ்டெப் மேலே ಅದರಿಂದ ಒಂದು தேவன் உங்களை கொண்டு போக போகிறார். ನಿಮ್ಮನ್ನು ತರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இந்த பிறந்த நாளிலே ಹುಟ್ಟುಹಬ್ಬದಲ್ಲಿ தேவனுடைய செய்தி ದೇವರ அதுதான். ಸಂದೇಶ ಅದು. தேவன் உங்கள் குடும்பத்தை, ದೇವರ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ, உங்களுடைய வியாபாரத்தை, ವ್ಯಾಪಾರವನ್ನ, உங்களுடைய படிப்பை, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನ, உங்களுடைய உத்தியோகத்தை, ಕೆಲಸ ಕಾರ್ಯವನ್ನು, நீங்கள் வாழுகிற இடத்தில் ಬಾಳುವ ಜೀವನ மேலே ಒಂದು ಎತ್ತುம்படியா ಹೆಚ್ಚಿಸುವ சோதனையில் இருந்த ரட்சிப்பு ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು உங்களுக்கு வல்லவர் ಆಗಿದ್ದಾರೆ. இந்த பிறந்த ಈ நாளில் ಹುಟ್ಟುಹಬ್ಬದಲ್ಲಿ இதுதான் தேவனுடைய நற்செய்தி. ಇದುವೇ ದೇವರ ಸಂದೇಶ. அல்லேலூயா. Hallelujah. அன்றைக்கு தேவதூதர்கள் இந்த செய்தியை கொண்டு ಅವರು வந்தார்கள். ಅವಾಗ ದೇವದೂತರ ಸಂದೇಶವನ್ನು ತಂದರು. இன்றைக்கு தேவதூதர்களிலும் ಇವಾಗ ದೇವದೂತರಲ್ಲಿ சற்று சிறியவனாக்கப்பட்ட ಕೆಲವು ಚಿಕ್ಕನಾಗಿದ್ದ கிறிஸ்து இயேசுவினால் உண்டாக்கப்பட்ட ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಿಂದ ಉಂಟಾಗப்பட்ட தேவ ஊழியர்கள் இன்றைக்கு அதை உங்களிடத்தில் கொண்டு ದೇವ ಸೇವಕ வந்திருக்கிறார்கள். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ತಂದಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நம்மில் ஒருவராய் அவர் பிறந்தார். ನಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬರಾಗಿ ಅವರು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. மரணத்தை ஜெயிக்கும்படியாய் ಮರಣವನ್ನು ಜಯಿಸುವಂತೆ அவர் நமக்காக பிறந்தார். ಅವರು ನಮಗೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நமக்கு மரிக்கும்படியா ನಮಗೆ ಸಾಯುವ அவர் நமக்காக பிறந்தார். ಅವರು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. நாலாவது நம்மளை எல்லா நோயிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் பொருளாதாரத்திலிருந்தும் விடுவிக்கும்படியாய் பிறந்தார். ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲ ಹೋರಾಟದ ವ್ಯಾಧಿಯಿಂದ ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ நீங்கள் ಬಂದಿದ್ದಾರೆ. அவரை விசுவாசிக்கவும், ನೀವು ಅವರನ್ನು ವಿಶ್ವಾಸಲಿಕ್ಕೆ, அதனால் நீங்கள் ನೀವು ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ அவர் நமக்காக பிறந்தார். ಅವರು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் விசுவாசித்திருக்கிற இந்த விசுவாசம் ನೀವು ವಿಶ್ವಾಸದ ಈ ವಿಶ್ವಾಸ மனிதனால் வந்ததல்ல. ಮನುಷ್ಯನಿಂದ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். Hallelujah. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. எபிரேயர்ல வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ಎಬ್ರಿಯಲಿ ವೇದ ಈ ವಿಧವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, விசுவாசத்தை தொடங்கினவர் ವಿಶ್ವಾಸವನ್ನು இயேசு கிறிஸ்து. ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದವರು Hallelujah. Hallelujah. உங்களுக்குள் விசுவாசத்தை தொடங்கினவர் யார்? ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದವರು ಕರ್ತನಾಗಿರುವ ಯಾರು? ಯೇಸು. ಕರ್ತನಾಗಿರುವ Hallelujah. ಯೇಸು. Hallelujah. அதை அழித்திட சாத்தானால் முடியாது, ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡಲಿಕ್ಕೆ மனிதனால் முடியாது. ಮನುಷ್ಯದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அடுத்தது 5, ನಂತರ 6 ಆರನೇದು, அவர் இரக்கமுள்ளவராய் ಅವರು உங்களுக்கு ಕನಿಕರ பிறந்திருக்கிறார். ಉಳ್ಳವರಾಗಿ ನಿಮಗೆ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. Hallelujah. Hallelujah. எனக்கு யார் இருக்கிறார் என்று ನಮಗೆ நீங்கள் ಯಾರು ಇದ್ದಾರೆ, ಯಾರಿದ್ದಾರೆ பயப்பட ಭಯಪಡ வேண்டாம். ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நீங்கள் உங்களோடு பேசுங்க, ನೀವು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ, பிள்ளைகளோடு பேசுங்க. ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ. நமக்கு இரக்கம் பாராட்டுகிற ನಮಗೆ இரட்சகர் ಕನಿಕರನ್ನು ತೋರಿಸುವ ದೇವರು ರಕ್ಷಕರು நமக்காக பிறந்திருக்கிறார் என்று ನಮಗಾಗಿ சொல்லுங்க. ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ ದೇವರು. உங்களிடத்தில் வருகிறவர்கள்
வருகிறவர்களுக்கு சொல்லுங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುವವರಿಗೆ ಹೇಳಿ, அடுத்ததாக, ನಂತರ சோதிக்கப்படும் போது ಶೋಧಿಸಲ್ಪಡುವಾಗ உங்களை பொன்னாக மிளிர பண்ணுகிற ನಿಮ್ಮನ್ನು ಹೊನ್ನಾಗಿ ಹೊಳೆಯುವಂತೆ சோதனையில் இருந்து உங்களை உயர்த்தும்படி ಶೋಧನೆಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವಾಗ கேட்டுக்கொண்டிருக்கிற ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ಯಾವರನ್ನು உங்களுடைய இப்பொழுது உள்ள ஸ்திதியில் இருந்து ಇವಾಗ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಸಿಟಿಗಳಿಂದ பொருளாதாரத்தில் இருந்து ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஒருபடி உயர்த்தும்படியா ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಮೇಲೆ ತರುವಂತೆ தேவன் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வார்த்தைகளினால் ಈ ವಾಕ್ಯಗಳಿಂದ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு ಅರುமையான ಒಂದು ಸುಂದರವಾದಂತಹ தேவன் மனிதனானார். ದೇವರು ಮನುಷ್ಯನಾದನು மாந்தரின் மீட்புக்காக ನಮ್ಮ ಮನುಷ್ಯರ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ விடிவெள்ளியாய் ಅದು ಬೆಳ್ಳಿಯಾಗಿ அருணோதயமாய் ಅರುಣೋದಯವಾಗಿ நீதியின் சூரியன் உதித்தார். ನೀತಿಯಾದ ಸೂರ್ಯನು அல்லேலூயா, ಉದಯನಾದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சமாதானம் தந்திடவும் ಸಮಾಧಾನವನ್ನು ತರಲಿಕ್ಕೆ சந்தோஷம் நல்கிடவும் ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವುದು மேய்ப்பராக ಕುರುಬನಾಗಿಯೋ மேசியாவாக ಮೆಸ್ಸಿಯನಾಗಿಯೋ இம்மானுவேல் உதித்தார். ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಹುಟ್ಟಿದರು. தேவன் மனிதனானார் மாந்தரின் மீட்புக்காக விடி வெள்ளியாய் அருணோதயம் நீதின் சூரியன் உதித்தார். கரங்கள் தட்டி பாடுவோம். தேவன் மனிதனானார் மாந்தரின் மீட்புக்காக விடி வெள்ளியாய் அருணோதயம் நீதின் சூரியன் உதித்தார். தேவன் மனிதனானார் சமாதானம் தந்திடவும் நமக்கு சமாதானம் தந்திடவும் சந்தோஷம் நல்கிடவும் மேய்ப்பராக மேசியாவா இம்மானுவேல் பிறந்தார். தேவன் மனிதனானார் மாந்தரின் மீட்புக்காக. அல்லேலூயா. பாவத்தை போக்கிடவும் பயம் அதை நீக்கிடவும் பரிசுத்தராய் பாவ பரிகாரியாய் இயேசு இரட்சகர் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை போக்கிடவும். அல்லேலூயா. மனிதன் பாவத்தை போக்க தெற்கும் வடக்கும் கிழக்கும் மேற்கும் அலைந்து திரிகிறான். ಮನುಷ್ಯನು ಪಾಪವನ್ನು ತಲೆಗೊಸಲಿಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ದಿಕ್ಕಿನ ಅಲೆದಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. மலைகளிலும் குன்றுகளிலும் ஓடி அலைகிறான். ಬೆಟ್ಟಗಳಲ್ಲೂ ತಾಳುವಿನಲ್ಲೂ ಓಡುತ್ತಿದ್ದಾರೆ. சமுத்திரத்திலும் நதிகளிலும் முழுகி பார்க்கிறான். ಸಮುದ್ರ ನದಿಗಳನ್ನು ಮುಳುಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆச்சாரங்களை செய்து பார்க்கிறான். ಆಚರಣೆಯನ್ನು ಮಾಡಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. பாவமும் சாபமும் அவனை விட்ட பாடிಲ್ಲ. ಪಾಪವು ಶಾಪವನ್ನು ಬಿಟ್ಟ ಹಾಗಿಲ್ಲ. நிழல் போன்று மனிதனை தொடர்கிறது. ನೆರಳಿನ ಹಾಗೆ ಮನುಷ್ಯನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾನೆ. இயேசுவை பின்பற்றினார். ಯೇಸುವನ್ನು இந்த ಹಿಂಬಾಲಿಸಿದ್ದಾರೆ. பிறந்த நாளிலே இயேசு இரட்சகரை சொந்த இரட்சகராய் ಯೇಸುವಿಗೆ ஏற்றுக்கொண்டார். ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಂಡರು. பாவத்தை போக்கவும் ಪಾಪವನ್ನು ತೊಲಗಿಸಲಿಕ್ಕೆ, பயமதை நீக்கவும் ಭಯವನ್ನು ನೀಗಿಸಲಿಕ್ಕೆ, சாபத்தில் இருந்தும் ಶಾಪದಿಂದಲೂ மரணத்தில் இருந்தும் ಮರಣದಿಂದಲೂ அவர் விடுவிக்க வல்லவரா ಅವರು ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನು நமக்காக பிறந்திருக்கிறார். ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. இயேசு வந்த நோக்கம் அது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದಂತ ಗುರಿಯು ಅದುವೇ. நமக்கு சமாதானத்தை கொடுக்க, ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು நம்மை ಕೊಡಲಿಕ್ಕೆ, ரட்சிக்க, ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲಿಕ್ಕೆ, சுகமாய் வாழ வைக்க. ಸುಖವಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ. ஹalleluya. ಹalleluya. நாம் அதிலே ನಾವು ಅದರಲ್ಲಿ பங்கு வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். ನಾವು ಪಾಲ್ಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்மை மீட்ட அந்த ரட்சகருக்கு நன்றி. ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ದೇವರಿಗೆ எப்பொழுது ಕೃತಜ್ಞತೆ. நன்றி உள்ளவர்களாய் நாம். ಯಾವಾಗ ಕೃತಜ್ಞತೆಯುಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಇರುತ್ತೇವೆ. ஹalleluya. ಹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ಪುನಃ ನಿಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಿಂದಾಗಿ மேரி கிறிஸ்மஸ். ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. ஹalleluya. ಹalleluya. சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் இருக்கு. ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇದೆ. எவ்வளவு சுருக்கணுமா? ಎಷ್ಟು ಚಿಕ್ಕದಾಗಿ ಮಾಡಬೇಕು?
ಇರುವ ಸ್ಥಾನದ ಆರಾಧನೆ ದೀಕ್ಷಾನ ಆರಾಧನೆಗೆ ಹೋಗೋಣ. முடிச்சிட்டு ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟು பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம் ಮುಗಿಸಿ ಮಕ್ಕಳ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗೆ ಬರೋಣ.